இன்றைக்கி Amma கிச்சனில் மொறுன்னு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 1/4 கப், ஒரு 3 டீஸ்பூன் வறுத்த எள்ளு, கருப்பு எள்ளு, தேவையான அளவு உப்பு. இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வறுத்த பச்சரிசி மாவு, இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து, வறுத்த எள்ளு சேர்த்து, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த சீடைக்கு பச்சரிசி மாவு நல்லா வறுத்துருக்கணும். பச்சரிசியை ஊற வச்சு கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து அதை நல்லா வறுத்து ஜலிச்சு வச்சுக்கணும். அந்த பச்சரிசி தான் எடுத்துக்கணும், அந்த மாவு தான் எடுத்துக்கணும். எள்ளும் அதே மாதிரி நல்லா வறுத்து இருந்ததுன்னா நல்லா வாசமாக இருக்கும். அது எப்படி வறுத்து க்ளீன் பண்ணுறதுன்ற இன்னொரு வீடியோவில் போடுறேன். அந்த எள்ளு சேர்த்துருக்கோம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எள்ளுலெல்லாம் கல் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அரிசி மாவு வறுத்து நல்லா ஜலிச்சிடணும். கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. எதுவும் ஒரு கட்டி எதுவும் இருந்தாலும் சீடை வெடிக்கும். அதனால மண் கல் இல்லாமல் நல்லா எள்ளை வந்து கழுவி அரிச்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கலாம். அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன், அப்போ பார்த்துக்கோங்க. ஆனால் கல்லே இருக்கக்கூடாது. மண் கல் எது இருந்தாலும் சீடை வெடிக்கும். ஜாக்கிரதையாக பண்ணணும். செய்யும்போது ரொம்ப ஈஸி தான், ஆனால் ஜாக்கிரதையாக பண்ணணும். இதில் ஏன் தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன் அப்படின்னா, தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி போடும்போது அந்த ஃப்ளேவரும் வந்துடும். அதே சமயம் அதில் இந்த குவான்டிட்டியும் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் அரைச்சி போடுறது. இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து தேவைப்பட்ட கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதுவே நல்லாயிருக்கும். நான் சேர்க்கலை. இதை வந்து கொஞ்சம் லேசாக போட்டு அழுத்தி இப்போ செய்யக்கூடாது, உருட்டக்கூடாது. விரலுக்கு வலிக்காமல் அழகாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உருட்டி வச்சுக்கலாம். இதில் உருட்டுறதுக்கு தான் நேரம் எடுக்குமே தவிர சுடுறதுக்கெலாம் நேரம் ஆகாது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். சீடை செய்யும்போது இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் பயப்படாமல் செஞ்சிடலாம். எள்ளு சுத்தமாக க்ளீனாக இருக்கணும். மாவில் நல்லா ஜலிச்சிடணும். ஒரு கப்பி எதுவும் இருக்கக்கூடாது. இதுதான். ரொம்ப அழுத்தி போட்டு உருட்டக்கூடாது. இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இது நல்லா வாசமாக இருக்கும். மைதா மாவில் சீடை செய்யலாம். ஆனால் அதெல்லாம் விட அரிசி மாவில், அதுவும் பச்சரிசி மாவு வறுத்ததில் செய்யும்போது அதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டாக தனி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காயை அரைச்சி போட்டு செய்கிறது எங்கள் அம்மாவோட ஐடியா. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா செய்யும்போது அதை வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு உளுந்து மாவு கலந்தும் சீடை செய்யலாம். அதே மாதிரி அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு கலந்தும் செய்யலாம். இது தனி அரிசி மாவு, தனி வறுத்த பச்சரிசி மாவு ப்ளஸ் வறுத்த எள்ளு ப்ளஸ் தேங்காய் கொஞ்சம் போட்டு உப்பு சேர்த்து செய்கிற சீடை இது. நல்லாவே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீடை செஞ்சு காமிக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டது யாருன்னா, என்னோட லக்ஷ்மி, என்னோட ரிலேட்டிவ். ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால தான் இது அவங்களுக்காக மட்டுமே செஞ்சது. இப்போ பாருங்கள், சீடை நல்லா வருது. இந்த சீடை கண்டிப்பாக லக்ஷ்மிக்காக மட்டுமே. உனக்காக லக்ஷ்மி, உனக்காக இந்த உப்பு சீடை நான் செஞ்சது உனக்காக. இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். இவ்வளோ நேரம் எல்லா சீடையும் ஒன்று போல் அப்படியே ஒரே இடத்துல இருந்து
வெந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்த உடனே ஆஹா ஜாலியாக தனித்தனியாக மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் என்ன பயமோ என்னமோ தெரியல, எல்லாம் ஒட்டி. நீங்கள் இன்னும் ஒரு தடவையும் போடுவேன் பாருங்களேன், அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாம் சேர்ந்து ஒரே பிளேஸில் தான் இருப்பாங்க, ஒரே மொத்தமாக. இப்போ வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் தனித்தனியாக ஜாலியாக மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஜ் தான் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். தனித்தனியாக மிதந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள், பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் வந்து இது வெந்து வருது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அடுத்த தடவை போடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அது வரைக்கும் நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல அமைதியாக வெந்துட்டுருப்பாங்க. அப்படி வெந்ததுமே அவ்வளோதான், சடார்னு அடி பறக்க ஆரம்பிச்சிருவாங்க, எண்ணெயில் மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் வெந்தாச்சு, எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் போடும்போது அதை நீங்கள் கவனித்து பாருங்களேன், தெரியும். இதுக்கு அடையாளம் வந்து அப்படி தான், பபிள்ஸ்லாம் அடங்கி மேலே மிதந்து வந்துடும் தனித்தனியாக. அது வரைக்கும் ஒன்றா தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், இதுக்காகவே இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த ரவுண்ட் போட்டுக்கலாம். இவ்வளோ தான், சிம்பிளான வேலை தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும், அவ்வளோதான். எப்பயுமே எண்ணெய்கிட்ட வேலை செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பாருங்கள் ஒன்று போல் எல்லாம் ஒரே இடத்துல தான் ஐயோ அதுக்குள்ளே நான் எடுத்துட்டேனா, கீழே ஒன்றா தான் இருப்பாங்க. அது வெந்த அதுக்கப்புறம் தான் அது அடி துள்ளி குதிச்சு மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு நல்லாவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.